அவள் வருவாளா சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லக்ஷ்மி வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கு. அப்போ ஒரு சில ரவுடிங்க லக்ஷ்மி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க. அப்போ கரெக்டா மித்ரா அங்க வந்து அந்த ரவுடிங்களை எல்லாம் அடிச்சு அங்கிருந்து விரட்டுறாங்க. அப்போ மித்ரா லக்ஷ்மி கிட்ட கேக்குறாங்க, வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்ட, பிரியலான்னு முடிவு பண்ணிட்ட, அப்புறம் எதுக்காக இதெல்லாம், என்ன சாதிக்க நீ இதெல்லாம் இந்த பிடிவாதம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே லக்ஷ்மி, கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை நான் மதிக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் எந்த சூழ்நிலையிலும் நான் இங்கிருந்து நகர மாட்டேன், கோர்ட்டு தீர்ப்பை எல்லாரும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல, மனசுல ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன வேண்டான்னு நினைச்சதுனால தானே நீங்க வேற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு அதுக்கு ரெடியானீங்க, என் மேல எந்த அன்பும் இல்லாததுனால தானே மனிஷா கூட புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்கணும்னு நினைச்சிங்க, உங்க வாழ்க்கையில நான் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சதுனால தானே நான் வந்து டிவோர்ஸ்க்கே வந்து ஓகே சொன்னேன், நீங்க கேட்டதை தானே நான் செஞ்சிருக்கேன், அப்புறம் ஏன் பிரிய நினைச்சா அப்படின்னு என்னையே கேள்வி கேட்குறீங்க, நான் கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லையா, இல்லை என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போ லக்ஷ்மி அமைதியா இருக்காங்க. மித்ரா வந்து அமைதியாக இருக்காங்க. மனசுலேயே நினைக்கிறாங்க, லக்ஷ்மி நீ என்னோட வாழ்க்கையில் இருக்கணுமா வேணாமா அப்படின்னு எனக்கே தெரியல, ஆனால் நீ பெரிய முயற்சி பண்ணும்போது மட்டும் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் காலையில் அரவிந்தா வந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க. அப்போது லக்ஷ்மி அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததுமே வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் அங்கே வந்துடுவாங்க. என்ன தள்ளி விட்டா மனசு ரொம்ப கஷ்டமாகி போயிடுவான்னு பார்த்தா அப்படியே இருக்காளே அப்படின்னு வந்து சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் மித்ராவோட அப்பாவுக்கு நாம தப்பு செய்கிறோன்னு தோணுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டாக வந்துட்டு அங்கே போலீஸ் அதுக்கப்புறம் அட்வொகேட் எல்லாம் அங்கே வருவாங்க. ஏமா கேட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக மித்ராவோட அம்மா கிட்ட போய் பேசுகிறாங்க. 6 மாதம் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுன்றது கோர்ட்டோட தீர்ப்பு, இப்படி உங்கள் மருமக மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கா, நீங்கள் என்னாச்சுன்னு கூட கேட்காம அமைதியாக நின்றுட்டு இருக்கீங்களே, அவளை நீங்கள் வீட்டுக்குள்ளே விட மாட்டீங்களா, கோர்ட்டோட தீர்ப்பை நீங்கள் மதிக்க மாட்டீங்களா, இது குடும்ப வன்முறைன்னு சொல்லுவாங்க, குடும்ப வன்முறை சட்டத்துக்கு மூலயமா வந்துட்டு உங்களை உள்ளே போட முடியும், இல்லைன்னா நீங்கள் உங்கள் மருமகளை உள்ளே கூப்பிடலன்னா ஜெயிலுக்கு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 6 மாதத்துக்கு அவங்க இங்கே தான் இருக்கணும், நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணிட்டு போவோம், இதில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க லக்ஷ்மியை உள்ளே போக சொல்லி சொல்கிறாங்க. உடனே அரவிந்தா, உன்னோட பிடிவாதத்தினால இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம், எங்கள் எல்லாரையும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்காத, இந்த வெற்றிலாம் உனக்கு நிரந்தரம் கிடையாது, 6 மாதத்துக்குள்ளே நீ உன்னோட வழியை பார்த்துக்கிட்டு போயிடணும், இந்த குடும்பத்தை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமே வந்துட்டு உனக்கு நீ வந்துட்டு மித்ராவோட ரூம்லலாம் இருக்க முடியாது, இனிமே அந்த ரூமுக்கும் உனக்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்ல, சரிங்கத்தை கோர்ட்டு தீர்ப்பு படி நான் மித்ரா கூட ஒரே வீட்டில் இருக்கணும், நீங்கள் சொல்கிற அந்த ரூமில் தான் இருப்பேன், எங்கே இருக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, உடனே தேவியா எல்லா ரூம்லயும் ஒவ்வொருத்தர் வந்து இருக்காங்க. அதனால வந்துட்டு கிச்சன் பக்கத்துல இருக்கிற ஸ்டோர் ரூம்ல மட்டும்தான் காலியா இருக்கு, நீ அங்கதான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மியும் சரி நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. என்னதான் ஆச்சு லக்ஷ்மிக்கு, இப்படி எல்லாத்துக்குமே ஓகே சொல்றாள், என்னதான் நினைச்சு வந்திருக்கான் அப்படின்னு ஒரு சில பேருக்கு குழப்பம். அதுக்கப்புறமா லக்ஷ்மி என்ன பண்றாங்கன்னா, சஞ்சனா வந்துட்டு ஒரு ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே வந்துட்டு லக்ஷ்மி போறாங்க, இப்படி கூட நான் வந்து தச்சு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அவங்க இல்லை அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் பாட்டி இரும்பிட்டு இருப்பாங்க. உடனே லக்ஷ்மி போயிட்டு, பாட்டி உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது, இந்த மாதிரி இரும்பலுக்கெல்லாம் வந்து நான் சொன்ன கஷாயத்தை குடிக்கணும் அப்படின்னு, முதல்ல இந்த மாதிரியை போடுங்க அப்படின்னு சொல்ல, நான் கஷாயத்தை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லக்ஷ்மி, உன் கஷாயம் வந்துட்டு எனக்கு தேவையில்லை, என்னோட இரும்பலை வேணால் அது குறைக்கலாம், ஆனால் இந்த வீட்டில் நீ உருவாக்கின விஷம் மாதிரி ஒரு இந்த சூழ்நிலையினால எனக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்குது, இந்த வீட்டில் ஒரு பெருசாக ஒரு கலவரத்தை பண்ணிட்டு போனது தானே நீ, இப்போ இந்த மாதிரி போலியாக வந்து பாசம் காமிக்கிற மாதிரி எதுக்காக இப்படி பண்ணுற, எந்த சுயநலத்துக்காக இதை நீ செய்கிறன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ காட்டுற அக்கறை எல்லாமே பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்குது, தயவு செஞ்சு ஒவ்வொரு விஷயத்துலையும் அதிகமாக தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருப்பாங்க. அப்போ சுதீர் சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இருக்க, ஏன் இந்த மாதிரி பரிமாறுற அப்படின்னு சொல்லி கேட்க, லக்ஷ்மி அண்ணி கூட யாருமே சரியா பேசுறது இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, இங்க பாரு அவ இங்க யாருக்கும் அண்ணி கிடையாது, இந்த வீட்டோட மருமகளும் கிடையாது, இன்னும் 6 மாசம் கழிச்சு அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது, போக போறவகிட்ட போயிட்டு பாசம் காட்டாம உன்னோட சமையல கவனத்தை வை அப்படின்னு சொல்லிட்டு தேவியானி வந்து சொல்றாங்க.
அப்புறமா வந்துட்டு லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்றதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தேவயானி லக்ஷ்மியை பார்த்து, இங்கே எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் உட்காந்து சாப்பிட்றோம், இந்த குடும்பத்தில் சம்மதம் இல்லாதவங்க எங்களோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ வெளியே போனனாலே, நீ டிவோர்ஸ் கேட்ட அந்த நாள்லே வந்துட்டு இந்த வீட்டோட மருமக அப்படின்ற பேரை வந்து உனக்கு போயிடுச்சு. இப்போது உன்னோட நிலை என்ன தெரியுமா, வீட்டில் ஒரு யூஸ் இல்லாத பொருள் மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நாங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு வேலைக்காரங்க கூட சேர்ந்து சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்படிலாம் பேசினதுமே மித்ராவோட அப்பாவுக்கு வந்து பொறையேறும். உடனே லக்ஷ்மி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி கொடுக்குறாங்க. அப்போது நான் அந்த தண்ணியை குடிக்க மாட்டாங்க. நான் கொடுத்த தண்ணி கூட நீங்கள் குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, நான் உன்னை என்னோட பொண்ணு மாதிரி பார்த்தேன், ஆனால் நீ என்ன பண்ண, பிரிஞ்சிடுவேன்னு சொல்லி டிவோர்ஸ் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லக்ஷ்மி, அரவிந்த் அக்கா வருவாங்க, உன்னை இங்கே பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கோவப்படுவாங்க. நாங்கள் அமைதியாக சாப்பிட்டோன்னா தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறமா வந்துட்டு சுதீர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து சாப்பிடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி நடந்தது, மற்றவங்களாம் வந்துட்டு அவங்க மேலே எவ்வளோ பாசமாக இருந்தாங்க, அவங்க சாப்பிடாம இருந்தப்போ மற்றவங்களாம் எப்படி சாப்பிடாம இருந்தாங்க, அதையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு லக்ஷ்மி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் மித்ரா இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிடலான்னு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு உட்காந்து சாப்பிடும்போது அப்போது அவங்க வந்து பேசுகிறாங்க. லக்ஷ்மி, நீ தனியாகிட்டியோ அப்படின்னு தோணுதா உனக்கு? உன்னால் எல்லாமே வந்துட்டு நீ பண்ணதுனால தான் நம்ம தப்பை வந்து உணர்ந்து பார்க்கறதுக்கு, மனசு திருந்துறதுக்கு இதுதான் உனக்கு சரியான பதிலடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கோபத்தில் நீ இந்த வீட்டை விட்டு போனது தப்புன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். உன்ன மாதிரி கிராமத்து பொண்ணுக்கு இந்த சிட்டியில் வந்துட்டு வாழறதுக்கெலாம் தகுதியே கிடையாது. உன்னோட அழகுக்கும் உன்னோட படிப்புக்கும் வயலில் வேலை செய்ய தான் வந்து வேலை செய்கிறவங்க தான் சரியாக இருப்பாங்க. மித்ரா மாதிரி ஆளுங்களுக்கெலாம் அதெல்லாம் செட் ஆகாது. 6 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து டிவோர்ஸ் கிடைச்சிரும், டிவோர்ஸ் தான் உனக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ மனிஷா வந்து சொல்கிறாங்க, லக்ஷ்மி எப்படியும் போயிடுவா, அவள் இருக்கிற நாளில் வந்து நாம் அவளை தனியாக வந்து விட்டுறக்கூடாது, நாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தேவயானி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உனக்கு சாப்பாடு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடை வந்து போடுறாங்க. உடனே மனிஷா அக்கா, என்ன கொஞ்சமாக வைக்கிறீங்க, அதிகமாக வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படியே வந்துட்டு அந்த பவுலில் இருக்கிற மொத்த சாப்பாடையும் கொட்டி அது மேலே அப்படியே குழம்பு ஊற்றி வேணும்னே வந்துட்டு அந்த சாப்பாடை வந்து அப்படியே தட்டி விட்டுருவாங்க. இதெல்லாம் மித்ரா நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. தேவயானி வேணும்னே அந்த சாப்பாடை தட்டி விட்டுட்டு உடனே ஐயோ எல்லாமே கீழே விழுந்துருச்சு, இப்போ என்ன சாப்பிடுவ, சாப்பாடு கூட இல்லாமல் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு படுத்துப்பியா அப்படின்னு சொல்ல உடனே லக்ஷ்மி சொல்கிறாங்க, அன்னம்ன்றது பரபிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட மதிப்பு வந்து உங்களுக்குலாம் தெரியாது, அதை விளைவிக்கிற விவசாயிக்கு தான் தெரியும், பசியால் இருக்கிறவங்களுக்கு தான், பசியோடு இருக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமையே தெரியும், உங்களுக்கு எல்லாம் காலடியில் வந்துடுதுல, அதோட மதிப்பு உங்களுக்கு தெரியாது, சீக்கிரம் அதோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு புரியணும், அதை கடவுள்கிட்ட தான் நான் வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்றாங்க. நீங்க இதை பிளான் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் வந்துட்டு முதல்ல இங்கேருந்து போக அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. மித்ரா இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப பேசுகிறாளே பாவம், ஏதோட சாப்பாடு கொடுத்தா இந்த மாதிரி பேசுகிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் லக்ஷ்மி வந்து ரூமுக்கு போயிடுவாங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறமா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததுமே மித்ராவுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே வந்து கிச்சனுக்கு போயிட்டு லக்ஷ்மிக்காக நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. நேராக சாப்பாடு எடுத்துகிட்டு லக்ஷ்மி கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீ சாப்பிடல, அதனால தான் உனக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களோட அக்கறை வந்துட்டு உலகத்திலே வந்து பெருசு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் ஒன்றும் ரொம்ப அன்பாலாம் இதை எடுத்துகிட்டு வரல, நீ பட்னியாக இருக்க, நாங்கள் உன்னை வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு போலீஸுக்கு தெரிஞ்சதுன்னா எங்கள் குடும்ப கௌரவம் தான் போயிடும், அதனால் வந்துட்டு அது போகாமல் இருக்கணும்னு தான் நான் இவ்வளவும் செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட மனிஷா கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு தயாராக இருந்தீங்கல்ல, அப்போவே எனக்கு புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு என் மேலே எந்த காதலும் இல்லைன்னு, அதை நீங்கள் திரும்பவும் நிரூபிக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை விட்டுட்டு முதல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இதயத்தை குத்திட்டு அதுக்கு மருந்து தடவுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, என்னை வந்து அநியாயமாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் இந்த வீட்டுக்கு ஆபத்துன்னு சொல்லி சாப்பிடுன்னு சொல்கிறீங்க, இதை மனசார எப்படி சாப்பிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இதை சாப்பிட்டு வயிறு நிரம்பி நிம்மதியாக தூங்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து லக்ஷ்மி மித்ராவை கேட்குறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.